ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம மானதிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புடலங்காயோட மேல் தோலை நல்லா சீவிக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு காயை கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பாசிப்பருப்பை லேசாக வறுத்து வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு முக்கால்வாசி வெந்துச்சுன்னா போதும், நம்ம கூட்டு செய்யலை இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ 2 விசில் விட்டாச்சு. அதுக்குள்ளே காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக முக்கால் தான் வெந்திருக்குது. இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். அதையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி கொடுக்கும். இப்போ இது கூட 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச புடலங்காய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். புடலங்காய் நம்மளுக்கு ஏற்கனவே நீர் கையினால் கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதிலே நல்லா உங்களுக்கு காய் வெந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்துருக்கோம் 1/2 ஸ்பூன். இப்போ காய்க்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காய் இப்போ பாதி வெந்துருச்சு. நம்ம ஊற்றிருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தான் வெந்திருக்குது. பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வைக்கக்கூடாது, அது கொலன்னு ஒரு மாதிரியாக டேஸ்ட் நல்லா இருக்காது உங்களுக்கு. நம்ம சாப்பிடையில் பாசிப்பருப்பு வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சேன். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி கூட்டு செஞ்சு ஒரு கப் சாப்பிட்டிங்கன்னா பசி எடுக்காது, வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கூட்டு அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம மானதிஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.